ஸ்ரீ அஷ்டவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு 2024 2025க்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். குரு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே 1ஆம் தேதி காலை 11:39 பெயர்ச்சியாகிறார். குரு என்றாலே நன்மைதான். குரு என்றாலே நமக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால அந்த குரு பெயர்ச்சியை நாம எல்லாருமே ஒரு ஆவலோட எதிர்பார்க்கிறோம். நமக்கு நன்மைகளை தரக்கூடிய குரு முதல்ல எப்படி இருக்கிறார், அவருடைய வலிமை எப்படி இருக்குது? போன வருடமெல்லாம் குரு ராகுவோட சேர்ந்து சனியோட பார்வையில தன்னுடைய வலிமையை இழந்திருந்தார். நமக்கு எல்லாருக்குமே 12 ராசிகளுக்குமே அவர் குறைவான பலன்களை தான் தந்தார். ஆனா இந்த வருடம் சுக்கிரனோட வீட்டுல இருக்கார். அவர் கூட வேற எந்த பாவ கிரகமும் இணையல, வேற எந்த பாவ கிரகமும் பார்க்கல. முக்கியமா சனியும் ராகுவும் தான் குருவோட இயல்பை கெடுக்கின்ற கிரகங்கள். அந்த 2 கிரகங்களுமே குருவோட தொடர்பு கொள்ளல இந்த வருடம். அது மட்டும் இல்ல, மிகப்பெரிய விசேஷமா இந்த வருஷம் சுக்கிரனோட வீட்டுல குரு இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். ஏன்னா சுக்கிரன் என்றாலே ஒரு லக்ஸரியான அமைப்பு, பணம், மகிழ்ச்சி, உல்லாசம், அழகு, பெண்கள், கலை, வீடு, வாகனம், இப்படி சொல்லிட்டே போகலாம். இது மாதிரி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த கிரகத்தோட வீட்டுல குரு அமரும் பொழுது அவருடைய வலிமை இன்னும் அதிகமாகும். தனகாரகன் குரு. ஒரு பெரிய பணக்காரர் இன்னொரு பெரிய பணக்காரரோட சொகுசான வீட்டுல இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட மனநிலையில தான் குரு இந்த வருடம் முழுக்க இருக்க போறார். அதனால உலகம் முழுக்க சுபிக்ஷமாக இருக்கும், நல்ல பணப்புழக்கம் இருக்கும், எல்லாருக்கும் அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பணவரவும் மகிழ்ச்சியும் இருக்கும். உலகமே நல்ல பணப்புழக்கத்துல இருக்க போகுது. நாம இன்னைக்கு துலாம் ராசிக்கான 2024ஆம் ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை, மிக நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்தார். 7ஆம் இடத்துல இருந்து நேரா உங்களுடைய ராசியை பார்த்து உங்களோட அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, உடல்நிலை, ஆரோக்கியம், எண்ணங்கள், மனது, இவற்றையெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா கொடுத்துட்டு இருந்தார். இப்ப குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல மறைகிறார். அடடா, குரு இது வரைக்கும் நமக்கு நன்மைகளை கொடுத்துட்டு இருந்தார், 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. நாம இதுக்கு முன்னால குரு 6ல இருந்தப்ப பயங்கர நிறைய கடன்களை வாங்கியிருந்தோம், நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சோம். இப்ப கொஞ்சம் இந்த ஒரு வருடமா தான் நமக்கு கடன்களை எல்லாம் அடைச்சு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. 8ஆம் இடத்துல இருந்து குரு உங்களுடைய தனஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால பணவரவுக்கு உங்களுக்கு குறைகள் இருக்காது. இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார். தொழில்ல நல்ல லாபம் கிடைச்சிச்சு. ஆனாலும் சனி பகவானும் அந்த லாபஸ்தானத்தை பார்த்ததுனால உங்களுக்கு தொழில், வியாபாரம், இல்லை வேலை எதுவா இருந்தாலும் சரி, லாபங்கிறது உங்களுக்கு ஒரு 70% தான் கிடைச்சது. மீதம் ஒரு 30% சனியோட பார்வை உங்களுக்கு கெடுத்தது. குரு 7ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தையும் பார்த்தாரு. 3ஆம் இடத்தை பார்த்ததுனால உங்களுடைய சகோதர சகோதரிகளோட நல்ல உறவு இருந்தது, ஒரு புகழ் கிடைச்சது, உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைச்சது, புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி நல்ல அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சது. இப்போ குரு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு மாறதுனால உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம். 8ஆம் இடங்கிறது வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், இதெல்லாம் 8ஆம் இடத்திற்குரியது. ஆனா குரு ஒரு சுப கிரகம். குரு போய் உட்கார்ற இடம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனோட வீடு. சுக்கிரனும் ஒரு சுப கிரகம், குருவும் ஒரு சுப கிரகம். அதனால 8ஆம் இடத்தோட நல்ல விஷயங்களை தான் குரு உங்களுக்கு தருவார். 8ஆம் இடத்தோட நல்ல விஷயம் என்னென்ன? எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான அமைப்புகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு வெளிநாட்டு கனவுகள் இருந்திருக்கலாம், வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலமா உங்களுக்கு நிறைவேறும். வெளிநாட்டுக்கு படிக்க போகலாம், நீங்க வெளிநாட்டுல வேலைக்காக வெளிநாடு போகலாம், இல்லை தொழில் அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். 8ஆம் இடத்துல இருந்து குரு உங்களுடைய 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு 8ல மறைஞ்சாலும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பணவரவு வந்துட்டு தான் இருக்கும். ஒரே அடியா பணவரவு குரு 8ல மறைகிறதுனால பணவரவு நின்று போகாது. உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமா பணவரவு வரும். ஷேர் மார்க்கெட் மூலமா வரும், லாட்டரி சீட்டு மூலமா வரும். ஏன்னா 8ஆம் இடம் சுபத்துவமாகிறது
அடுத்தவங்களோட பணம். ராகுவும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு பெரும் பணம் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் உங்களுக்கு. 2ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கும். 2ஆம் இடத்துல குரு மறைஞ்சதுனால உங்களுக்கு திருமண தடைகள் எதுவும் இல்ல. குருவோட பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்த அமைச்சு தருவார் குரு. ஏற்கனவே குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல அமைதி இருக்கும். குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இருக்கும், அமைதி இருக்கும். குடும்பத்துல புது வரவு இருக்கும். வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, ஆஃபீஸ்லயும் சரி, வேலை செய்யற இடத்துல, இந்த மாரி இடத்துலயும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும். பேச்சால பிழைக்கிறவங்க, இப்ப ஒரு ஆசிரியர் தொழில் பண்றவங்க, ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியினால ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். குரு 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 12ஆம் இடத்த பார்க்குறாரு. 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். இதுவரைக்கும் போன வருடம் உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து லாபத்த குடுத்துட்டு இருந்தார் குரு. இப்ப 12ஆம் இடம் விரயஸ்தானத்த பார்க்குறார். விரயஸ்தானத்துல ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கிறார். குரு 8ஆம் இடத்துல இருந்து கேதுவையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, திருத்தல யாத்திரைக்கு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் போவீங்க. அடுத்ததா குரு 4ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு, வாகனம் வாங்குற அமைப்பெல்லாம் ஏற்படும். வீடு வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்கள் அந்த வீடு வாங்குறதுக்கான அமைப்பு இப்ப இருக்கு. ஏன்னா விரயஸ்தானத்த குரு பார்க்கிறார். சுப விரயங்கள் ஏற்படுத்துவார் குரு. 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வீடு வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம் இதெல்லாம் இருக்கு. உயர் கல்வி படிக்கிற யோகம் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படலாம் 8ஆம் இடத்துல இருக்கிற குருவால. புதுசா காரு, பைக்கு இதெல்லாம் வாங்கணும்னாலும் நீங்க தாராளமா வாங்கலாம். உங்களுக்கு வீடு, வாகனத்தினால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் தான் ஏற்படும். உங்களுக்கு தாயாரால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய அம்மாவுக்கு உங்களாலேயும் உதவிகள் கிடைக்கும். இப்ப ரொம்ப நாளா அம்மா வீட்டுக்கே போகல, அம்மா வீட்டுக்கே போக முடியல, அம்மாவோட சரியான உறவு இல்ல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அம்மாவோட உறவு உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அம்மாவோட உறவினர்களுக்கு கூடயும் உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும். அம்மா கிட்ட இருந்து ஏதாவது சொத்து, சுகம் இதெல்லாம் வர வேண்டியது இருந்தா உங்களுக்கு அது இப்போ வரும். அம்மா கிட்ட இருந்து சீர்வரிசை இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் இப்போ உங்களுக்கு வரும். இந்த குரு பயிற்சியில குரு 8ல மறைஞ்சாலும் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். நல்ல கடன்களை கொடுப்பார். சுப விரயங்களை கொடுப்பார். ஆன்மீக பயணங்களை கொடுப்பார். அடிக்கடி உங்களுக்கு பயணங்கள் ஏற்படும். வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பார். படிப்புக்காக வெளிநாடு போறது, வேலைக்காக வெளிநாடு போறது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஏற்றுமதி, இறக்குமதி, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பிஸ்னஸ்ல எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா அந்த தொழில்ல உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான எல்லாத்துலயும் குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். குடும்ப சம்பந்தமான நன்மைகள் நடக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். குரு 12ஆம் இடத்தை பார்க்கறாரு இல்லையா, குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறாரு. அப்ப என்ன பண்ணுவார், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப கஷ்டங்களை கொடுக்குற குரு பயிற்சி எல்லாம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுத்துட்டு இருந்த குரு இப்ப 8ஆம் இடத்துல மறைகிறதுனால உங்களுக்கு நன்மைகளை கொஞ்சம் குறைச்சு தருவார். இல்ல நன்மைகளை கொஞ்சம் வேற விதமா மாற்றி தருவார். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமா உங்களுக்கு குரு தருவாரே ஒழிய கெட்ட பலன்கள் ஏதும் இல்லை. ஏன்னா பாவ கிரகங்கள் தான் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சா, 8ஆம் இடத்துல அமர்ந்தா உங்களுக்கு கெடு பலன்களை செய்யும். ஒரு சுப கிரகமான குரு 8ஆம் இடத்துல அமர்றது உங்களுக்கு ஒரு நன்மையான விஷயம். 8ஆம் இடத்தோட நல்ல விஷயங்களை குரு உங்களுக்கு பண்ணுவார். அதனால இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு 60% நற்பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே அமைகிறது. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.